Hi students, welcome to Indike Class Academy. It's Tilak. So video நடக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC group 4 notification வருமா? அப்படி வந்தாலும் எப்போ வரும்? இல்ல வருவதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இந்த சந்தமயி படத்துல வந்து பாத்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா, வருவதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்கிற மாதிரி இப்ப நிலைமை ஆகி போச்சு. புரியுதா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 2 ரிசல்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த கட்டத்துல குரூப் 4 ஆச்சும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மைண்டை மாத்தி வந்தா ஜனவரி மாசம் குரூப் 4 டிஎன்பிசி தான் சொன்னாங்க. சரிங்களா? சரி ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள வரும், சரி பொங்கல் முடிஞ்சோட வந்துரும் அப்படின்னு பேசி இப்ப மாச கடைசியில வந்து நிக்கிறோம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல டிஎன்பிசி வழக்கம் போல இல்ல அப்படியே திரும்ப அடுத்த மாசம் சொல்ல போறாங்களா, இல்ல மேபி வந்துருமா, வந்தாலும் எவ்வளவு வேகன்சி சார் வரும், இந்த மாதிரி எல்லா உங்களோட டவுட்ஸுமே இந்த ஒரு வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆனா தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நோட்டிபிகேஷன் எப்ப வந்தாலும் வேகன்சி எவ்வளவு வந்தாலும் இந்த வீடியோ முடிச்ச அடுத்த செகண்ட் தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? சவாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. புதுசா ஒன்னு ஆரம்பிக்க போறோம். என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். மொத்தமா இதுல தமிழ் 50 டெஸ்ட், ஜிஎஸ் 50 டெஸ்ட், மொத்தம் 100 டெஸ்ட், 10,000 கொஸ்டின் வரப்போகுது. இந்த 10,000 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த 100 டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ் கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். புரியுதா? அது எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வெறுமனே 499 தான். புரியுதா? இதுல தமிழ் டெஸ்ட்டும் வந்துடும், ஜிஎஸ் டெஸ்ட்டும் வந்துடும், மேத்ஸ் டெஸ்ட்டும் வந்துடும். டெஸ்ட் எல்லாமே ஸ்கூல் புக் வைஸும் இருக்கும், சிலபஸ் வைஸும் இருக்கும். புரியுதா? பக்காவா இருக்கும். 499 தான். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர் நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸே வந்துட்டீங்க அப்படின்னா இதுல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் வித் இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல கொடுக்குற எல்லா சோர்ஸும் இதுல வந்துடும். ஃபீஸ் வந்து வெறுமனே 199 தான். சோ இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான். அதாவது டெஸ்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். 5ஆம் தேதி தாண்டிச்சுன்னா எல்லாத்தோட ஃபீஸுமே சொல்லமா டபுள் மடங்கு ஆயிடும். ஓகேவா? அதனால அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ நாங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி சனிக்கிழமை. புரியுதா? ஆக்சுவலா 25 தைப்பூசம் லீவு, 26 ரிபப்ளிக் டே லீவு, 27 சாட்டர்டே, 28 சண்டே. அப்ப 25 இருந்து 28 வரைக்கும் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வராதுங்கிறது 24ஆம் தேதி நைட்டே நமக்கு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? சோ அதை அப்படியே ஓரம் கட்டி வைங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற கேள்வி, சார் ஜனவரி 29, ஜனவரி 30, ஜனவரி 31 எப்பவுமே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குற வழக்கமா வச்சிருப்பாங்க. நம்ம அந்த லாஜிக்ல யோசிச்சு பார்த்தா அப்ப வராதா சார் ஜனவரி மாசம்? இதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரே ஒரு டவுட். புரியுதா? இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போன குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுக்கல, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொடுத்துட்டாங்க. அதனால இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற வழக்கெல்லாம் மாறி போச்சு. எப்ப வேணாலும் நோட்டிபிகேஷன் கொடுத்தலாம் சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. புரியுதா? இப்ப ஜனவரி 29, ஜனவரி 30, ஜனவரி 31 திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள்ல புரியுதா மோஸ்ட் ப்ராபபிளா நம்ம நோட்டிபிகேஷன் எப்ப எதிர்பார்க்கிறோம்னா ஜனவரி 29 அல்லது ஜனவரி 30. இந்த 2 நாள் ஒரு 90% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை நம்ம ரொம்ப அதிகபட்சமா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு யோசிச்சா செவ்வாய்க்கிழமையும் அந்த வெள்ளி செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த லாஜிக் நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே கூட செவ்வாய்க்கிழமை ஜனவரி 30 நோட்டிபிகேஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இது டிஎன்பிசி சொன்ன மாதிரி செஞ்சாங்கன்னா செய்யல அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் தான். புரியுதா? செய்யல அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் தான். அப்படி யோசிச்சாங்கனாலுமே அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே கூட பிப்ரவரி 2 வந்து வெள்ளிக்கிழமை வரும். புரியுதா? ஆனா அந்த பிப்ரவரி 5 தாண்டி போகாது. கண்டிப்பா நான் சொல்றேன், அது நான் 100% கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சியே நம்ம ஒரு சைடு நீங்க நம்பர் கூட நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன், பிப்ரவரி 5க்கு மேல போகாது. அது வந்து ஹையஸ்ட் லிமிட். புரியுதா? பட் மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்க்கறது அந்த ஜனவரி 29, ஜனவரி 30 இருந்தாலுமே கூட அந்த ஜனவரி 30 நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம் வந்துடும் அப்படின்ட்டு. அடுத்து வேகன்சி நான் திரும்ப சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுமே அறிவிப்பு கொடுக்குறப்ப வர்ற வேகன்சி கடைசி வரைக்கும் இருக்காது. கண்டிப்பா வேகன்சி அதிகமாகும். அப்ப ஃபைனலா நமக்கு குரூப் 4 வர வேகன்சிங்கிறது 15,000 கண்டிப்பா வரும். ஃபைனல் அவுட்புட். ஃபைனல் அவுட்புட். அப்ப அந்த 15,000 நோட்டிபிகேஷன் வரப்பே வந்துருமானா கண்டிப்பா வராது. அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அப்ப நோட்டிபிகேஷன் வரும்போது ஓகேவா, ஆனா வர்றப்ப மினிமம் 5,000 வேகன்சியாவது வரும். ஏன்னா இது டிஎன்பிசி காலகாலமா பண்ணிட்டு இருக்க விஷயம். கண்டிப்பா நோட்டிபிகேஷன் கொடுக்குறப்ப 5,000 கொடுப்பாங்க. ஏன்னா போன குரூப் 4 பாக்குற கூட ஆனுவல் பிளான் எல்லாம் கொடுத்தப்பே அவங்க சொன்னாங்க 5,000 கிட்ட தான் கொடுப்போன்ற மாதிரி. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியா 10,000 ரவுண்டா வந்துச்சு. அதனால நோட்டிபிகேஷன் வர்றப்ப அந்த ஜனவரி 30 வரும் சொல்றோம்ல, அப்ப ஒரு 5,000 இருந்து 10,000 தான் வேகன்சி கொடுப்பாங்க நோட்டிபிகேஷன் வர்றப்ப. புரியுதா?
வரப்போற நாட்கள் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 15,000 வரைக்கும் போகும். அப்ப ஜனவரி 30 நோட்டிபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 15,000 வேகன்சி வரும். பட் அறிவிப்பு வரப்ப 15,000 நம்ம எதிர்பார்க்க முடியாது, கம்மியாகத்தான் வரும். புரியுதா? திரும்ப இன்னொரு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 5,000 வேகன்சி ஒரு 5,500 அப்படின்னு அப்படியே வருதுன்னா அப்படியே வெக்ஸ் ஆகி உட்காரக்கூடாது. நமக்கு 15,000 வேகன்சி இருக்குன்னு நினைச்சிட்டே படிங்க. ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்ச செகண்ட் பண்ணுங்க. ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அப்படியே அந்த நோட்டிபிகேஷனுக்காக அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. நம்மளே பாக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸை. அதனால தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? சோ வீடியோ முடிச்சுக்கலாம். இதை சொல்லலாம் தான் வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு ஃபீஸ் டீடைல் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.